ஐஐடில படிச்சவர். மனைவி டாக்டர். 45 வருஷம் அமெரிக்காவுல வேலை பார்த்தவங்க. 14.85 கோடி ரூபீஸ் இழந்தாங்க. எப்படி? டெல்லியில வசிக்கும் 81 வயது டாக்டர் ஓம் தனேஜா, 77 வயது டாக்டர் இந்திரா தனேஜா. ஒரு நாள், ஒரு கால் வருது. நாங்க ட்ரை அதிகாரிகள், உங்க பேரில் 500 கோடி கருப்பு பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அடுத்ததா ஒரு போலீஸ் ஆபீசர் வீடியோ காலில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி 15 நாள் 24 மணி நேரமும் கண்காணிச்சாங்க. யாரிடமும் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது, பணத்தை வெரிஃபை பண்ணி ஆர்பிஐ மூலம் திருப்பித் தருவோம்னு சொல்லி 14.85 கோடி ரூபீஸை வெவ்வேறு கணக்குகளுக்கு மாத்த வச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த கால்ஸ் நின்னுச்சு. அப்போதான் புரிஞ்சுது. எல்லாமே ஒரு மாபெரும் நாடகம். ஐஐடில படிச்சவர் எப்படி ஏமாந்தார்? இதுக்கு பேரு அனோசோக்னோசியா, அதாவது தன்னறிவின்மை. வயசாக ஆக மூளைத்திறன் குறையும். ஆனா நம்ம பழைய வெற்றிகள் மனசுல இருக்கும். நான் ஐஐடி கிராஜுவேட், நான் டாக்டர். இந்த நம்பிக்கையே ஆபத்தானது. ஹென்றி ஃபோர்டுக்கும் இதே நிலைதான். 80 வயசிலையும் மாடல் டீயை தவிர வேற கார் தயாரிக்க மறுத்தார். கடைசியில் குடும்பமே அவரை பதவி நீக்கம் செய்தது. சுனில் கவாஸ்கர் 10,000 ரன் அடிச்ச உடனே ஓய்வு வாங்கிட்டார். ஏன் ஓய்வு பெறுகிறீர்கள் என்று கேட்கும் நேரத்திலேயே ஓய்வு பெறுவது நல்லது. ஏன் இன்னும் ஓய்வு பெறவில்லை என்று கேட்கும் நேரம் வரை தொடர்வது ஆபத்து. நல்ல தொடக்கம் முக்கியம். ஆனா நல்ல நிறைவு அதைவிட முக்கியம். இந்த வீடியோ உங்க பெற்றோருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களை காப்பாத்துங்க.